நம்ம எல்லாரோட லைஃப்லேயும் கிரிட்டிசிசம் அப்படின்றத ஒன்று ஃபேஸ் பண்ணியிருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் தோல்வி அடைஞ்சாலும் பேசுவாங்க, ஜெயிச்சாலும் பேசுவாங்க, நான் மேலே போனாலும் பேசுவாங்க, கீழே வந்தாலும் பேசுவாங்க. இதுதான் அவங்க வேலையே. இப்போது நான் ரொம்ப குண்டாக இருக்கேன் அப்படின்னா, ஓ நீ பார் தின்ட்டு ஏன் இவ்வளோ குண்டாக இருக்க அப்படின்னு கேட்பாங்க. நான் இப்போ ரொம்ப ஒல்லியாக இருந்தேன் அப்படின்னா, உனக்கு என்ன சிக்காக இருக்குது, நீ ஏன் இவ்வளோ ஒல்லியாக இருக்க அப்படின்னு சொல்லி கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. நான் ஒரு நல்ல ட்ரெஸ் போட்டுட்டு போகிறேன் அப்படின்னா, ஓ உன்கிட்ட காசு நிறையா இருக்கு போகிற, நல்ல நல்ல ட்ரெஸ்லாம் போடுற, உனக்கு என்னப்பா நீ ட்ரெஸ் வாங்குவ, நீ சம்பாதிக்கிற அப்படின்னு சொல்லுவாங்க. அதே நான் ஒரு நார்மலான ட்ரெஸ்ஸு டல்லாக போட்டுட்டு போனேன் அப்படின்னா, உனக்கு ட்ரெஸ் வாங்க காசே இருக்காதா, ஒரு நல்ல ட்ரெஸ் தான் போட்டால் என்ன, இது உனக்கு நல்லா இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் அவங்க வாழ்க்கையே. அப்புறம் இன்னும் சில பீப்புள்ஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நான் இந்த ஒரு விஷயம் பண்ண போகிறேன் அப்படின்னா, இல்லை நீ இதை பண்ணாத, நீ தோத்துருவ அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. அதே நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா, இல்லை நான் அப்போவே நினச்சேன் நீ ஜெயிச்சிருவேன்னு எனக்கு தெரியும், அதே தோத்துட்டு அதே விஷயத்தில் தோத்துட்டேன், நான் அப்போவே சொன்னல நீ தோத்துருவ அப்படின்னு, அதனால தான் சொல்கிறத கேட்குறியா, உனக்கு என்ன வருமோ நீ அதை பண்ணு அப்படின்னு சொல்லி அவங்க நம்மளை கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. ஆனால் இதெல்லாம் நம்ம காதில் வாங்காமல் நம்ம ரொம்ப ஹாப்பியாக நம்ம லைஃப்பை லீட் பண்ணோம் அப்படின்னா நமக்கானது நம்மளை தேடி வரும். யார் எதை சொல்கிறது நம்ம காதிலே எடுத்துக்கூடாது. நமக்கு என்ன வேணும், நமக்கு என்ன தேவைன்னு சொல்லி நமக்கு தெரியும். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு போனீங்கன்னா உங்கள் லைஃப் ரொம்பவே நல்லாயிருக்கும். புரிஞ்சுதோ?